வணக்கம், இது கலாமா கிச்சன். இது பாருங்க, இன்னைக்கு ஒரு கொத்தரங்காய் வத்தல் போட போறேன். நல்லா கழுவிட்டு ஒரு வேலை கிடையாது, சும்மா கழுவிட்டு இதை அவிச்சு காய வைக்க வேண்டியதான். மறுபடி காம்பெல்லாம் கிள்ளிக்கலாம். இதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் உப்பு போட்டு நான் அவிச்சு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அடுப்பில் வச்சு வேக வைக்கணும், வேக வச்சு எடுக்கிறப்ப காட்டுறேன். அடுப்பத்தை வச்சுட்டேன் பாருங்க. இப்போ எடுத்து இதில் வேக போடுறேன். இது வேகட்டும், வேகிறப்ப காட்டுறேன். ஒரு கொத்தரங்காய் நல்லா வெந்துட்டு அப்படின்னு ஒரு கையால் எடுக்கிறதுனால தூக்கி கையால் சட்டியோட குலுக்கிட்டு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்தா போடும் கொத்தரங்காய் பாருங்க. கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். அப்புறம் எடுத்து காய வச்சு குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதை கொத்த குழம்பு வைக்கலாம், வறுத்து தொட்டுக்கலாம் சாதத்துக்கு. இந்த பாருங்க, கொத்தரங்காய் நல்லா வெந்து போயிட்டு பாருங்க. இனிமேல் இதை எடுத்துக்கொண்டு மாடியில் காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். அதாவது கொத்தரங்காய் சூப்பராக காஞ்சிச்சு. 3 நாள் காஞ்சிருக்குது. 3 நாள் அவ்வளோ வெயிலுங்க. தருங்க எப்படி ஒடி ஒடுது பாருங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இது ரெண்டாவது காம்பெல்லாம் ஒடிச்சிட்டு இப்படி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வத்த குழம்பு வைக்கலாம், வத்தல் வறுத்து தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம், பருப்பு குழம்பு வைக்கலாம். அவ்வளோதான்.